அந்த ஒப்பந்தம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். 24 இந்த ஒப்பந்தம் போடுகிற போது 50 ஆண்டுகளுக்கு சென்னை ராஜதானிக்கும் மைசூர் ராஜதானிக்கும் அந்த ஒப்பந்தம். 50 ஆண்டு முடிவில் இரு அரசுகளும் அமர்ந்து உட்கார்ந்து ரினியூவல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. புதுப்பித்துக் கொள்ளுதல். இவர்கள் புதுப்பிக்காமல் அந்த பேச்சுவார்த்தை இழுக்குது. அந்த தேதி தாண்டுகிற போது தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுது. அது மட்டுமல்ல, நீங்க ஊர்ல போய் விசாரிங்க, அவங்க சொல்லுவாங்க 5 பேர் கொண்ட ஒரு குழு, உங்க ஊரை சேர்ந்த கோசி மணி, சீர்காழி எத்திராஜ், மண்டை நாராயணசாமி, முரசொலி மாறன், மூப்பனார், இந்த 5 பேரை வச்சு காவிரி விவசாயிகள் சங்கம்ங்கிற பேர்ல எங்க ஊர்ல எல்லாம் எல்லா ஊர்லயும் வசூல் பண்ணி அவங்களும் ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த தேதி முடிஞ்சிருது. எமர்ஜென்சி வருகிற போது அவர்களை மத்திய அரசை ப்ளீஸ் செய்வதற்கான அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். யாராவது பதில் சொல்லட்டும். அமைச்சரவை கூட்டாமல், யாரிடமும் கலந்து பேசாமல் அந்த வழக்கை தமிழக அரசு, கருணாநிதியின் தலைமையில் அரசு திரும்ப பெற்றதா இல்லையா? அவருடைய கட்டுப்பாடு இருந்த அந்த 5 பேர் போட்ட வழக்கு அதையும் திரும்ப பெற்றார்களா இல்லையா? அந்த தேதி முடிஞ்சு போச்சுங்கிறதுனால தான் அடுத்தாப்புல கர்நாடக அரசு லேப்ஸ் ஆகி போச்சு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு பின்னால 77 மீண்டும் ஆட்சி வருகிற போது கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருது, தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி வருது, மத்தியில ஜனதா கட்சி ஆட்சி வருது. அப்ப தேவராஜஸ் காங்கிரஸ், அவர் அனுபவசாலி. எம்ஜிஆர் அழைக்கிறார், ராமச்சந்திரன், நான் காங்கிரஸ் முதல் மந்திரி, நீ அதிமுக முதல் மந்திரி, 2 பேருமே மத்தியில் ஆளுகின்ற ஜனதா கட்சிக்கு எதிரணியில் இருக்கோம். மத்தியில் இருக்கிற பிரதமர் சாதாரண மனிதர் அல்ல, ரொம்ப அனுபவசாலி, அந்த காலத்திலே ஐசிஎஸ் படிச்சவர். இந்த பிரச்சனை, காவிரி பிரச்சனையில நாம மட்டும் சரியா பண்ணிக்கலன்னா இதை வைத்தே நம்ம 2 பேரையும் அழிச்சிருவாரு, நமக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்கலாம் நாங்க. அதற்கு பின்னால் எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்து கொண்டு இருவரும் செய்து முடிவு செய்து 320 டிஎம்சிக்கு ஒப்பந்தம் முடிவு செய்து கையெழுத்து போடுவதற்கு ஃபைல் ரெடி பண்றாங்க. அந்த நேரத்தில் முரசொலியில் அடுத்த நாள் கையெழுத்து போட போறாங்க. முதல் நாள் முரசொலியில கடிதம் எழுதினார் இவர், எடுத்து பார்க்கட்டும் அவங்களே. 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனால்தான் தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறார். 400 டிஎம்சிக்கு ஒரு சொட்டு குறைந்தாலும் அது தமிழினத்துக்கு செய்கிற துரோகம். இப்படி எழுதினோடனே எம்ஜிஆர் பயந்து போய் என்னடா மலையாளிகளான்னு கையெழுத்து போடலன்ட்டார், நின்னு போச்சு. அதற்கு பின்னால மீண்டும் திமுக 89 ஆட்சிக்கு வரும்போதுதான் அந்த ஒப்பந்தம் பண்ற நிலைமை வருது. அது இவர்களால் அல்ல, உங்க ஊர்ல மன்னார்குடியில் இருக்க ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு தனியார், அவர் போட்டிருந்த ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல வருது. அந்த வழக்கில் தமிழக அரசு தன்னை இணைத்துக் கொண்டது. அப்ப வேற வழியே இல்லாம 320 டிஎம்சிக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தா நாங்க இல்ல, எதிர்கால சந்ததி தமிழ்நாடே நிம்மதியா இருந்திருக்கும். இவர்கள் போட்ட ஒப்பந்தம் என்ன? வெறும் 185 டிஎம்சி. இந்த துரோகத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? இது காமராஜ் சொல்லியா பண்ணது? அதனால பேசுகிறவர்கள் எல்லாமே பொய் பேசுறாங்க. திரும்பி சொன்னாக்க நாங்க பழைய உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கும்.